இந்தியான்றது பொதுவாக ஒரு இந்தியாவே கிடையாது. இந்தியான்றது ஒரு சவுத் ஏஷியா கீழே இருக்கிற ஒரு நாடு, ஒரு ஏரியா, அதான் இந்தியா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்தியான்றது இங்கே வாழ்கிற மக்கள். அப்படிங்க இருக்க மக்களை யார் தீர்மானிக்கிறது? சிட்டிசன்ஷிப்பை யார் கொடுக்குறது? சட்டம் என்ன சொல்ல வருது? எதுக்கு நமக்கு இந்த சட்டம் கொடுக்கப்பட்டிருக்காங்க? யாரெல்லாம் இந்தியன்ஸ்ன்றதை நம்ம இதில் பார்ப்போம். ஆர்டிக்கல் 5 பேசிக் சிட்டிசன்ஷிப் ஆர்டிக்கல், முக்கியமான ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கலில் யார் யாரெல்லாம் இந்தியன் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குழந்தை இந்தியன் சிட்டிசன்ஷிப்லேருந்து பிறந்தாங்கன்னா அவங்க ஒரு இந்தியன் பை பர்த். ரெண்டாவது பேரண்ட்ஸ் மூலயமா இந்தியன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இந்தியன்ஷிப் கிடைக்கும். இல்லைன்னா மினிமம் 5 வருஷம் இந்தியாவில் இருக்கணும். 5 வருஷம் குறைவாக இருக்கக்கூடாது. மினிமம் 5 வருஷம் இருந்தால் அவன் இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது ஃபாரினர்ஸ் முதற்கொண்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் 5 இயர்ஸ் இருந்தால் தான் நமக்கு இங்கே சிட்டிசன்ஷிப்பு தருவாங்க. ஸோ ஆர்டிக்கல் 5ன்றது 3 பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டு. பை பர்த், பை பேரண்ட்டு, அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் ரிசைட் இன் இந்தியா. ஸோ திஸ் இஸ் ஆர்டிக்கல் 5. நெக்ஸ்ட் டைம் யாராவது நீ ஒரு இந்தியன் இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஆர்டிக்கல் 5 சொல்லுங்கள்.